தர்மமானது இன்றோ நேற்றையோ ஆரம்பித்ததல்ல. யுகம் யுகமாக நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக நமக்கு கொடுத்து இந்த வழிகளை நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த குரு பரம்பரையில் நமக்கு இந்த வழிபாட்டை தொன்று தொட்டு வாழையடி வாழையாக வந்து கொண்டிருப்பது என்பது நம்மளுடைய தர்மத்தின் நிலைப்பாடாகும். அப்படியாப்பட்ட இந்த நிலைப்பாடு இன்றும் வரக்கூடிய சங்கதிகளுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் இன்றும் பல மடங்கு உழைத்து இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் நவீனங்கள் இல்லாத காலகட்டத்தில் இருந்த தர்மங்கள் இன்னைக்கு நவீன காலம் வந்ததற்கு அப்புறம் இது ஒரு மீடியா மாறி போய்விட்டது, ஒரு பொழுதுபோக்கான நிகழ்வாக மாறிவிட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த சனாதன தர்மத்தை பற்றியான சிந்தனைகள் இல்லை.